தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணா வீதியில் மார்க்கண்டையன் சொல்லிட்டு திமுககாரங்க முதலமைச்சரை வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு. அது சரியில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க, என்ன போய் நம்ம கேள்வி கேட்குறோம். சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்குறப்ப அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் கேள்வி கேட்டப்போ அவர் பதில் சொல்கிறப்ப நீங்கள் நிற்காத, பயந்துட்டு வந்தீங்களோ இல்லை என்ன காரணத்தில் வந்தீங்களோ தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ரோவி அவர் வந்து கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்து, அதை அவராக சொல்லலை, மக்களில் இருக்கிறீங்க லாக் பண்ணிட்டு சொன்னால் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து லாக் பண்ணிடுவியா, ஏன்னா எலும்பிலாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சி எப்படி நடத்திட்டு இருந்துருக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டையே ஆள்ற ஒரு முதலமைச்சர், அவருக்கு வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு அந்த ஒரு இங்கேன்னு கூட தெரியாத நீங்கள் வந்து எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களையெல்லாம் இந்த முறையிலேயே தெரியுது. எப்படி முதலமைச்சரையே எலும்பு உடச்சிரும்னு நீ சொல்கிறப்ப மக்களை வந்து நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சொல்லுங்கள்? எப்படி ஓட்டு போடுவாங்க? ஒருத்தர் நல்லது செய்கிறப்ப நீங்கள் பேசுங்க, அவர் செய்முறை செயலினா மட்டும்தான் பேசணுமா ஒழிஞ்சு கதவை லாக் பண்ணி நீங்கள் எதுக்கு ஓடுனீங்க? நீங்கள் நின்று பதில் சொல்ல வேண்டியதானே? நின்று பதில் சொன்னால் நீங்கள் என்ன நிற்க வேண்டாம் போகணும் உங்களை அடிச்சு துரத்துனாங்களா? இல்லை பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்க. அது கதவை ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கே மரியாதை கொடுக்க முடியல, மக்கள் எப்படி நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க? அதனால தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்காததுக்கு இதுதான் ரீசனு, வேறு எந்த ரீசனும் கிடையாது. சரிங்களா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அவர் குறை சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்யறேன், எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீ பேசுகிறேன். உங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஒரு முதலமைச்சர் மேலே வந்து மரியாதை இல்லாத போச்சா? அவர் மனுஷங்க தான் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு வந்து வேலை இருக்குது பற்றிமா, அந்த வேலை அதுக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? அதை விட்டுட்டு வந்து மரியாதையில்லாத பேசணுங்கிற உரிமையெல்லாம் உனக்கு கொடுக்கவே கிடையாது. அவரை பற்றியில் இன்னொரு விஷயம்லாம் வந்து அப்படி மேடையேறி பேசிடாத, அவ்வளோதான், தொலைஞ்சிருவேன்.